இது ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்றதெல்லாம் போய் இன்றைக்கு வந்து இது என்டிஏ சர்க்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஈவன் தோ மோடி ஹேட்ரிக் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னாலும் கூட மோடி 3.0 சாதிக்க போவது என்ன, சவால்கள் என்ன? இல்லை, நீங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு வந்து இது பெரும்பான்மை பெறாமல் ஒரு பெரிய பின்னடைவு, குறிப்பாக மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், அதுவும் வட மாநிலங்களில் ஹிந்தி ஹாட்லேண்டில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது வந்து அதாவது வந்து அவர் இந்த வேலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது என்று பரவலாக எல்லோர்களும் சொல்லப்பட்டது. பாஜக அதை புறந்தள்ளினாலும் கூட இந்த பிரச்சனை வந்து நிச்சயமாக ஹிந்தி ஹாட்லேண்ட் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்பட்டது. அப்போது அது இது தொடர்ந்து இது ஃப்ளாக் செஞ்சுட்டே இருந்தாங்க. எதிர்க்கட்சிகளும் சரி, எக்கனாமிக்ஸ் குறித்து கவலை தெரிவிக்கக்கூடிய அக்கறை தெரிவிக்கக்கூடியவர்களும் சரி, தொடர்ந்து அதை கவலையை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ முதலில் அவர் அட்ரஸ் செய்ய வேண்டியது பிரதானமாக உள்நாட்டில் வந்து வேலையின்மை, விலைவாசி உயர்வு பிரச்சனை. அடுத்தது வந்து வெளியுறவு கொள்கையில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஜெய்சங்கர் வந்து ஒரு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலராக இருந்தவர், திறம்பட கையாள்வார் என்று சொன்னப்பட்டதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய பின்னடைவை வந்து சமீப காலங்களில், ஆண்டுகளில் பார்க்க முடிகிறது. அண்டைய நாடுகளில், நட்பு நாடுகளாக இருந்த பல நாடுகளோடு நமக்கான உறவு என்பது பாதிக்கப்படுகிறது. ஸோ உள்நாட்டில் எப்படி மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையான விலைவாசியும் வேலையின்மையும் வந்து சரி செய்ய வேண்டி இருக்கிறதோ, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ, அதே போல் வெளியுறவு கொள்கையிலையும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். உலக அளவில் ரொம்ப மதிப்புமிக்க முதலமைச்சர், பிரதமராக மோடி இருக்கிறார். அவர் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஐகானிக்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்க்கிறோம். கருத்து கணிப்பு பாஜக சொல்ற தலைவர்களோ இல்ல அவர்கள் நாடுகளுக்கான பயணம் அதெல்லாம் என்ன, வெளியுறவு சொல்வது வேறு. தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியாவினுடைய நிலை என்ன? ஒரு காலத்தில் நட்பு நாடுகளாக நம்மளுடைய கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருந்த பூட்டான், நேபாள், அந்த ஒன்லி ஹிந்து கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய நேபாள், இல்லை ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள், இது போன்ற பல நாடுகள் நம்ம உதாரணத்திற்கு எடுக்கலாம். இந்த நாடுகளோடு எல்லாம் பங்களாதேஷ் கூட, பாகிஸ்தானை தவிர்த்து வித்த எல்லா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளோடு நமக்கு இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய உறவுடைய நிலை என்ன? மிகவும் வந்து ரொம்ப பரிதாபகரம் தான். ஏன்னா நம்ம கூட ரொம்ப தீவிர நட்பில் இருந்த நட்பு நாடுகள்லாம் இன்று நம்மளோட அந்த ஒரு பெரிய நட்பு பாராட்டுறது இல்லை. மாறாக ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில், மாலத்தீவுகள் போன்ற நாடுகளில் சைனா தன்னுடைய பொருளாதார ரீதியான வந்து டாமினேஷனை பயன்படுத்தி அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஒரு ஆளுமை செலுத்தி தனக்கான ஒரு நட்பை வந்து அங்கே உருவாக்கினது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் தனக்கான ஒரு செல்வாக்கை பெருக்கி கொண்டிருக்காங்க இந்த இடத்துல. இது நமக்கு பாதுகாப்புக்கு கூட ஒரு விதத்தில் ஒரு அச்சுறுத்தல் என்று எல்லாராலும் கணிக்கப்படுகிறது. ஸோ அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் அரசியல் ரீதியாக பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை முன்பு இருந்தது போல், நீங்கள் சொன்னது போல் இது மோடி 3.0 இல்லை, என்டிஏ. அப்போ என்டிஏ அரசில் முன்பு போல் வந்து நீங்கள் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. எந்த ஒரு முக்கியமான முடிவெடுப்பதானாலும் கூட்டணி கட்சிகளை கேட்டு ஆலோசிக்கணும், அதை ஒத்திசைவு ஏற்படுத்தணும். அதை வந்து அவரே அவரோட ஸ்பீச்சில் நேற்று வலியுறுத்தினார். அப்போது அந்த விஷயம் ஒவ்வொரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுதும் வந்து கூட்டணி கட்சியினோட ஒப்புதல் தேவை. முன்பு போல வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 45 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் பில்ல 10 நிமிஷம் பாஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்தாலும் ஏன் கலந்தாலோசிக்கவில்லைன்னு சொல்லிட்டு பாஜக இருக்கவர்கள் கேட்கல. அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது இன்னுமே நம்ம பறந்துபட்டு இன்னும் டீப்பா விவாதிக்கப்பட அதிகமான அவருக்கு ரொம்ப சவாலாக விவாதிக்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் கார்த்திகேயன்.